வணக்கம். நான் ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இஎஸ்ஐ நம்பர் இருக்கு. பட் நான் இஎஸ்ஐல உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் எதுவுமே என்ஜாய் பண்ணல. அது எதுவுமே எனக்கு கிடைக்கல. இஎஸ்ஐனா என்னன்னே தெரியாம இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இஎஸ்ஐ நம்பர் வந்து உங்களோட பே ஸ்லிப்லயோ அல்லது நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில கேட்டீங்கனாலே உங்களுக்கு இஎஸ்ஐ நம்பர் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இஎஸ்ஐ நம்பர் மூலமா உங்க சிக்னஸோ அல்லது மெட்டர்னிட்டியோ அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சிக் லீவ்ல இருக்கீங்க அல்லது ஒரு மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கீங்கன்னா அந்த லீவுக்கான சேலரியுமே உங்களுக்கு தருவாங்க. இதுதான் இஎஸ்ஐயில் உள்ள பெனிஃபிட்ஸ். இந்த இஎஸ்ஐயில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இஎஸ்ஐசி நம்பர் கூட உங்கள் ஆதார் நம்பரை இணைச்சிருக்கணும், யூஏஎன் நம்பர் இணைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் உள்ள அம்மா அப்பா பேர் இணைக்கப்பட்டிருக்கணும். சில்ட்ரன்ஸ் நேம்லாம் இணைச்சிருந்தா மட்டும்தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் ஃபாதர் மதர் சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வந்து மந்த்லி பிலோ 8,000 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சரியா? இதை எப்படி பண்ணுறது, உங்கள் இஎஸ்ஐசி நம்பரை எப்படி லாகின் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் ஆட் பண்ணுறது, நம்ம டிஸ்பென்சரி ஹாஸ்பிட்டல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஆதார் நம்பர் எப்படி சீட் பண்ணுறது, அதில் உள்ள ஆயுஷ்மான் பாரத் அக்கௌண்ட் நம்பர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த டீட்டெயில் எல்லாம் நான் உங்களுக்கு லென்த்தி வீடியோவாக இதில் காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இஎஸ்ஐசி போர்ட்டலில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த இஎஸ்ஐசி பர்சனல் லாகின்ல இருக்கும். அதில் நீங்கள் உள்ள வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சைன் அப் பண்ணிக்கிடணும். நம்மளோட இஎஸ்ஐ நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இஎஸ்ஐ நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மொபைல் நம்பர், இஎஸ்ஐயில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே லாகின் ஐடியில் உங்களோட இன்சூரன்ஸ் நம்பர் தான் யூசர் நேமாக இருக்கும். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஓடிபி. ஸோ ஓடிபி செட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம யூஏஎன் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இஎஸ்ஐசி நம்பர் தான் யூசர் நேம். இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க பாஸ்வேர்ட் தான் நமக்கு பாஸ்வேர்டு. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இஎஸ்ஐசி கார்டில் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணணுமோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இது மூலமாகவே பண்ணிக்க முடியும். ஸோ இன்சூர்டு பெர்சனில் நீங்கள் வந்து உங்களோட இஎஸ்ஐ நம்பரை யூசர் ஐடியா கொடுத்துருக்கீங்க. நம்ம இப்போ செட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணும்போது நம்ம இஎஸ்ஐ கார்டில் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும், அட்டென்ஷன் விண்டோ வரும். சரியா? நம்ம வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஆதாரை கண்டிப்பாக இஎஸ்ஐ நம்பர் கூட லிங்க் பண்ணிக்கணும். அதுதான் ஆயுஷ்மான் பாரத் ஆதார். அதை நம்ம இதை எப்படின்னு நான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாரும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்புறம் இதில் இன்சூரன்ஸ் நம்பர், நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், யூஹெச்ஐடி நம்பர்னு ரெண்டாவது கொடுத்துருப்பாங்க. அந்த யூஹெச்ஐடி நம்பருங்கிறது நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்ம ஹெல்த் ரெக்கார்டை ட்ராக் பண்ணக்கூடிய யூனிக் நம்பர். சரியா? ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் என்ன சேஞ்சஸ் தப்பாக இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். டிஸ்பென்சரி நேம், டிஸ்பென்சரி ஃபார் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் திருநெல்வேலின்னு இருக்குது. அதை கூட நம்ம மாற்ற முடியும். இப்போ உங்களுக்கு மாற்றணும், அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்சூர்டு பெர்சன் டீட்டெயில்ஸ், இந்த நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ உள்ள போய் டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நேமு, எந்த டிஸ்பென்சரி கொடுத்துருக்கோம், இதில் இருக்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்க முடியும். ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் கூட பண்ணிக்கலாம். சரியா? நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ல வந்துருக்கோம். பெனிஃபிட் என்டைட்டில்மெண்ட்ல வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் நம்ம அவைல் பண்ணியிருக்கோமா அல்லது என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எப்பவுமே இஎஸ்ஐல வந்து பெனிஃபிட்ஸ் பீரியட் வந்து 6 மந்தாக பிரிப்பாங்க. ஜான் டு ஜூன், ஏப்ரல் டு செப்டம்பர்னு. சரியா? இதில் அப்படி பிரிச்சிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரியா? அண்ட் நம்ம கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ், நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாதத்தோடு எனக்கு இஎஸ்ஐ பிடிக்காங்க, அந்த பணத்தை எனக்கு எத்தனை நாள் ஒர்க்கிங் டேஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணுறது வந்து கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸில் பார்த்துக்கலாம். கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸில் எப்போவுமே ஒரு 6 மந்த்ஸ், ஏப்ரல் டு செப்டம்பர், லாஸ்ட் 6 மந்த்தில் என்ன பே பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாமே எனக்கு கான்ட்ரிபியூஷனில் 130 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. ஸோ நான் எலிஜிபிள் ஃபார் ஆல் பெனிஃபிட்ஸ். இஎஸ்ஐல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு எலிஜிபிளாக கிடைக்கும். 130 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் இருக்கிறதுனால. சரியா? மினிமம் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் வந்து 75 அபவ் இருக்கணும் ஒரு 6 மந்த் பீரியட்ல. அப்போனா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். சரியா? இந்த
என்டைட்டில்மெண்ட் பெனிஃபிட்ஸில் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க சிக்னஸ் பெனிஃபிட் 78 டேட்ஸு, என்னென்ன மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்கு எவ்வளோ நாள் இருக்கணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து படிச்சுக்கோங்க. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இஎஸ்ஐயை லாகின் பண்ணி ஆதார் சீடிங் பண்ணி நான் சொன்ன ஆயுஷ்மான் பாரத் அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருந்தால் மட்டுமே இந்த பெனிஃபிட் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து நம்மளோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற இதில் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இஎஸ்ஐ இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. மேலும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி ஃபீட்பேக் ஃபார்மும் இருக்குது. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கோம், அங்கே விசிட் பண்ணதெல்லாம் சர்வீஸ் எப்படி இருக்குது, குட்டா பேடா என்னங்கிறதை நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். பக்காவாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நமக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிஸ்பென்சரி சேஞ்சஸில் நான் உள்ளே வந்திருக்கேன். டிஸ்பென்சரியில் எனக்கு திருநெல்வேலி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நான் அதை வந்து வேறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற போகிறேன். என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் வீட்டுக்கிட்ட இருக்க டிஸ்பென்சரி ஹாஸ்பிட்டல், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஆர்வாய்மொழியில் போய் நான் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொஃபைலில் டிஸ்பென்சரியை நான் ஆர்வாய்மொழியை செட் பண்ணணும். சும்மா என்கிட்ட இஎஸ்ஐ நம்பர் இருக்குது அப்படின்னு போய் நான் வந்து ஆர்வாய்மொழி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. ஸோ இப்படி டிஸ்பென்சரியில் போய் நீங்கள் செட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு எந்த ஒரு அப்ரூவலும் உங்கள் எம்ப்ளாயர்கிட்டையோ இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லையோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபார்ம்ஸ், என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்னு இருக்குது. டிக்ளரேஷன் ஃபார்மு, ஃபினரல் எக்ஸ்பென்சஸ் ஃபார்ம், லைஃப் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் நமக்கு தேவையோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்மளே இங்கே டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நம்ம போகும்போது கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து இஎஸ்ஐசி இ-பேச்சான் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இ-பேச்சான் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்ம இஎஸ்ஐசி கார்டில் இருக்கா, அல்லது நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஆதார் சீட் பண்ணியிருக்கா, எல்லாமே பக்காவாக பெர்ஃபெக்டாக இருக்காங்கிற நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இ-பேச்சான் கார்டை போய் ஃபஸ்ட்டு பிரிண்ட் போடுறேன். சரியா? இ-பேச்சான் கார்டை நான் கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இ-பேச்சான் கார்டில் என்னோட டிஸ்பென்சரி நம்ம ஆர்வாய்மொழியாக கொடுத்தோம் சேஞ்ச் ஆகிட்டு. சரியா? பார்த்துக்கோங்க. ஆர்வாய்மொழி என்னோட ஃபேமிலிக்கு சேஞ்ச் ஆகிட்டு, எனக்கும் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ என்னோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கீழே வந்தோம் அப்படின்னா என்னோட ஃபாதர் மதர் நேம் இருக்குது, நேம் ஆஃப் த நாமினி இருக்குது. பட் நாமினி பர்சன் என்னோட சன், ஆனால் அவர் வந்து எங்களில் ஃபேமிலி டீட்டெயில்ஸில் இல்லை. அப்போ ஃபேமிலி டீட்டெயில்ஸில் அவரை ஆட் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு உண்டான பெனிஃபிட்ஸை, அவருக்கு ஏதோ ஒரு சிக்னஸோ ஏதோ ஒன்றுனா நான் போய் பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுவோம் இஎஸ்ஐ கார்டில். ஸோ அதுக்கு அப்டேட் பர்டிகுலர்ஸில் வந்தோம் அப்படின்னா இதில் நமக்கு நிறையா மெனுஸ் இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எனி சேஞ்சஸ் நீங்கள் இதை பண்ணிக்க முடியும். டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துட்டீங்க, அல்லது வந்து மேல் ஃபீமேலாக இருக்குது, ஜெண்டர் மாதிரி இருக்குது, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எந்த சேஞ்சஸ்னாலும் பண்ணிக்கிட்டு அதுக்கான எவிடன்ஸை கொடுக்கணும். ஈவன் தான் உங்கள் யூஏஎன் நம்பரை கூட நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிக்க முடியும். யூஏஎன் நம்பர் கண்டிப்பாக உங்கள் இஎஸ்ஐ நம்பர் கூட சீட் பண்ணணும். உங்கள் எம்ப்ளாயர் சீட் பண்ணி தரல அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனில் போய் சீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்பென்சரி டீட்டெயில்ஸில் நான் டிஸ்பென்சரி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி மாற்றிட்டேன். ஸோ திரும்ப நீங்கள் மாற்றினாலும் இந்த மெனுஸில் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். இதில் மாற்றிங்கன்னா அப்ரூவலுக்கு போகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸில் வாங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்தீங்கன்னா ஏதாவது டோர் நம்பர் அல்லது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான எவிடன்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். ஆதார் கார்டோ அல்லது எனி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபில் அதில் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரூஃப் வைங்க. நாமினி டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு அது தேவையில்லை, நான் ஆல்ரெடி நாமினி கரெக்டான நாமினி தான் வச்சுருக்கேன். சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் வைக்க முடியும். சரியா? இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து இப்போ சன் நேம் ஆட் பண்ணாமல் இருக்குது, ஃபாதர் மதர் நேம் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. ஃபாதர் மதர் நேம் இருக்குது, பட் சன் நேம் இல்லை. ஸோ சன்னோட நேம் வந்து வெங்கடேஷ்ங்கிறத நம்ம ஆட் பண்ணுறோம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம். அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வித் எம்ப்ளாயி, அவங்க வந்து மைனர் சன்னா அல்லது சன் ரிசீவிங் எஜுகேஷனா, டாட்டர் ரிசீவிங் எஜுகேஷனா, டிபெண்டன்ட் ஃபாதரா, இதில் என்ன பர்டிகுலர்ஸ் கரெக்டாக இருக்கோ அதை கொடுத்துட்டு அவங்க மேலாக ஃபீமேலாகதையும் கொடுத்து அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்களா அல்லது செப்பரேட்டாக இருக்காங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. எவிடன்ஸுக்கு வந்து எவிடன்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இதுதான் எவிடன்ஸ்.
நம்ம ஆதார் கார்டு எவிடன்ஸ் கண்டிப்பாக வச்சே ஆகணும் என்ன சேஞ்சஸ்னாலும். அது போக உங்களுக்கு எவிடன்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் அப்ரூவல் வாங்கி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி அப்டேட் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இஎஸ்ஐசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு போகும். ஸோ நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தோடனே மேலே வந்து நேம் ஆட் ஆகிட்டு வெங்கடேஷ் இது டேட் நேமா. இப்போ வந்து நம்ம சப்மிட் கொடுத்துக்கிறோம். சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்ம இஎஸ்ஐசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு போவோம். அவங்க அப்ரூவல் பண்ண உடனே இந்த நேம் வந்து நம்மளோட இபேச்சர் கார்டில் வந்துடும். டில் டேட் வராது. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சேஞ்சஸ் பண்ணனாலும் பேங்க் பாஸ்புக் வச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு அது அப்ரூவலுக்கு இஎஸ்ஐசி ஆஃபீஸ்க்கு போவோம். இப்போ நம்மளோட அப்டேட் பர்டிகுலர்ஸ் பண்ணிட்டோம். இபேச்சர் கார்டை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா இபேச்சர் கார்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் ஆட் ஆகிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஏன்னா அது அப்ரூவலுக்கு போயிருக்கு. அந்த கன்சர்ன் இஎஸ்ஐ ஆஃபீஸில் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த நேம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இஎஸ்ஐசி கார்டு டவுன்லோட் பண்ணி அதில் ஃபோட்டோஸ் அப்ளீஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் அப்ளீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாயர்கிட்ட சைன் வாங்கி மெடிக்கல் அக்செப்டன்ஸ் கார்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இஎஸ்ஐசியில் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் இம்பார்ட்டண்ட்டாக ஆதார் சீட் பண்ணுறது எப்படின்ட்டு. கடைசி மட்டும் ஆதார் சீட்டிங் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிளிக்கர் சீட் ஆதார்னு இருக்கும். இங்கே பாருங்கள் நீட் டு சீட் எனக்கு காட்டுது. ஆனால் என்னோட ஃபாதர் மதருக்கு சீட் ஆகிருக்கு. செல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஆகாமல் இருக்குது. செல்ஃபுக்கு சீட் பண்ணால் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் நமக்கான அந்த ஆயுஷ்மான் பாரத் அக்கௌண்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதை நீங்கள் கொடுத்து வேலிடேட் பண்ணும் பட்சத்தில் நமக்கு அது வந்து செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நான் சொன்ன மாதிரியே ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு டிக்ளரேஷன் ஓகேவான்னு கேட்கும். ஸோ இந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலில் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ உங்கள் இஎஸ்ஐசி கார்டில் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணியே ஆக வேண்டும். சரியா? இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபைடு ஸ்டேட்டஸ் மாறிட்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் இபேச்சர் கார்டு டவுன்லோட் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐசி ட்ரீட்மெண்ட் நீங்கள் தாராளமாக இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். எம்ப்ளாயர் ஏதாவது உங்களுக்கு ஃபைலிங் தேவைப்படுது அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணித்தரோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாக்ஸ் நெக்ஸ்ட் ஜென் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.